அனைவருக்கும் மந்திர வணக்கம். அன்பானவர்களே, இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல். 14/3/2024 உங்கள் கணவருக்கு மட்டும் இப்படி திருஷ்டி கழியுங்கள், நல்லது நடக்கும். அன்பு சொந்தங்களே, மாந்திரிக கலை என்பது மிக புனிதமான ஒரு கலை. இந்த மாந்திரிக கலையை நீங்கள் வீட்டிலிருந்தே 21 நாளில் கற்றுக்கொண்டு தொழிலாக சேவையாக செய்ய விருப்பம்னா வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் மூலமாக பயிற்சி வழங்கப்படும். 14/3/2024 பங்குனி 1 வியாழக்கிழமை இரவு உணவு முடித்த பிறகு உங்கள் கணவரை கிழக்கு திசை நோக்கி நிற்க வைத்து 11 மிளகுகளை கையில் எடுத்துக்கோங்க. 11 மிளகு, அது கூட கொஞ்சமாக உப்பு, இதை இரண்டையும் சேர்த்து உங்கள் கணவருக்கு மட்டும்தான் இந்த திருஷ்டி கழிக்கணும். கணவரை கிழக்கு திசை நோக்கி நிற்க வைத்து திருஷ்டி கழித்து அந்த மிளகையும் உப்பையும் முடிந்தால் வீட்டிலிருந்து வெளியே எடுத்துட்டு வந்து எரிக்கணும். அப்படி இல்லையா சாலையின் ஓரமாக போடணும். ஏன்னா மற்றவங்க காலத்தில் படக்கூடாது. சாலையின் ஓரமாக போடணும். காரடையான் நோன்பு அன்று இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை துணைக்கு திருஷ்டி கழித்தால் நிச்சயமாக உங்கள் கணவரின் மீது இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் அத்துணையும் விலகி ஓடும். இப்போ ஒரு சில கணவன்மார்கள் வெளிநாட்டில் இருப்பாங்க அல்லது வெளியூரில் இருப்பாங்க. அவங்க இந்த காரடையான் நோன்பன்று எப்படி திருஷ்டி கழிக்கணும்னு சொன்னால், நான் சொன்ன இந்த மிளகு கூட உப்பு சேர்த்து அந்த கலவையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வெளியே போங்க. வீட்டுக்கு வெளியே போயிட்டு உங்கள் வீட்டினுடைய நிலைவாசல் இருக்கு இல்லையா, நிலைவாசலுக்கு திருஷ்டி கழிக்கணும். வீட்டோட நிலைவாசல் திருஷ்டி கழித்து நான் சொன்ன மாதிரி எரிக்கணும் அல்லது தூர போடணும். இந்த 2 முறையில் நீங்கள் செய்யலாம். கணவர் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் கணவரை நிற்க வைத்து திருஷ்டி கழிங்க. கணவர் வேலை நிமித்தமாக வெளியே போயிருக்காரு அல்லது வெளிநாட்டில் வேலை செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அவங்க காரடையான் நோன்பு அன்று இரவு உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு இப்படி திருஷ்டி கழித்தால் உங்கள் கணவரின் மீது இருக்கக்கூடிய எல்லா திருஷ்டி தோஷங்களும் விலகி ஓடும். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தீய மாந்திரியத்தால் ஏதாவது பிரச்சனையா, ஏவல், பில்லி, சூனிய, செய்வனை கோளாறுகள் அல்லது தொடர்ந்து பணவரையம், பண நஷ்டம், இப்படி எதுவாக இருந்தாலும் கவலை கொள்ள வேண்டாம். எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். வாக்குமுறையில் பார்த்து அதர்வண வேத பூஜை செய்து சரி செய்து தருவார்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். மாகாளியே நமக.